இது கினி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் மாயா. திடீர் அதிர்ச்சி. இஸ்ரேல் தீக்காடாய் மாறியது. 3 லட்சம் மக்கள் காணாமல் போனார்கள். மாநகரங்கள் முழுவதும் தீயில். தேதி 2025 ஜூன் 18. இது இன்றைய உலகின் மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தி. வீடியோ காட்சிகளில் தெல் அவீவ், ஹைஃபா மற்றும் ரிஷோன் லெஷியோன் நகரங்கள் இரவு நேரத்தில் எரியும் தீயின் ஒளியில் முற்றாக மூடப்பட்டுள்ளது. நெஞ்சை பதைபதைக்கும் இந்த காட்சிகள் ஒரு போர் திரைப்படமாக இல்லாமல் உண்மையான உலகின் வலியை காட்டுகின்றன. எனது மகனை காணாவில்லை. இது ஒரு தாயின் உருக்கமான கூற்று. இன்று காலை வரை 3 லட்சம் பேர் காணாமல் என அதிகாரப்பூர்வ அறிக்கை. அவர்கள் எல்லாம் எங்கே? சோகமும் சந்தேகமும் நாடு முழுக்க பரவியுள்ளது. தாக்குதலுக்கு காரணம். ஈரானின் தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற ரகசிய இராணுவ நடவடிக்கை செயல்பாட்டுக்கு வரும்போது இந்த மோசமான நிலை உருவானது. அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், வணிக வளாகங்கள் அனைத்தும் தாக்கப்பட்டுள்ளன. சமூக சேவைகள் முற்றிலும் முடக்கம். பள்ளி மாணவர்கள் புகலிடங்களில் தஞ்சம் தேடுகிறார்கள். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ உரைத்தார், இது ஒரு போரல்ல, இது ஒரு குடிமக்களின் உயர் பாதுகாப்பு. எங்கள் பாரம்பரியம் காப்பாற்றப்படும். உலக நாடுகள் பதற்றத்திலுள்ளன. ஐநா அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் உலக யுத்தத்துக்கு திடீர் வாசலை திறக்குமா? இஸ்ரேலின் பல பகுதிகளில் மக்கள் சாலைகளில் சலங்கியவர்களாக நிற்கிறார்கள். சிலர் தேவையில்லாத மரணங்களை அலறி அழுகிறார்கள். பெருமளவு மக்கள் இந்த யுத்தம் நம்மை கிழித்து நொறுக்கிவிட்டது என்கிறார்கள். ஆனால் சிலர் தங்கள் நாடு மீட்கப்பட வேண்டும் என நம்பிக்கையுடன் நிற்கிறார்கள். இது யுத்தத்தின் ஒரு பக்கம். மற்ற பக்கம் மனித உரிமைகளின் அழிவு. ஏற்கனவே காசா தீயாலும் பசியாலும் எரிந்து கொண்டிருக்கிறது. இன்று இஸ்ரேல் எரிகிறது, நாளை யார்? இது உங்கள் கின்னி AI நியூஸ். இன்னும் பல வீடியோ செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை உங்களிடம் விரைவாக கொண்டு வந்தோம். தொடருங்கள், விழிப்புடன் இருங்கள். இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் மாயா. உண்மையான செய்திகளுக்கு எப்போதும் எங்களுடன் இணைந்திருங்கள்.